Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. Welcome to Chat with Ramya. So, என்னோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள்ல நான் கத்துக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பெரிய மகான்கள் எல்லாம் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஆசை துறக்கிறதா இல்லைன்னா நம்மளோட லைஃப்ல எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாம நம்ம வாழணுமா, இல்ல எதுவுமே இல்லைங்க நம்ம ஜாலியா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதா, இல்ல நம்மள நாமே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த லைஃப்ல நமக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழணுமா அப்படிங்கிறது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நீங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? உங்களோட லைஃப்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? எஸ், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அது ஒரு விதத்துல நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம லவ்வா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கும். ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய், வணக்கம். ஹலோ யா, அவங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? ஹலோ மேடம், என் பேர் சாதிக். சாதிக், டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? ஓகே மேம். ஹலோ மேடம், சொல்லுங்க சாதிக், எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, சொல்லுங்க சாதிக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் மேம். பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆ. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ இப்போ கம்ப்ளீட் பண்ணி இந்த இயரா இல்ல லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களா? இப்பதான் மேம் கிளியர் பண்ணேன். இப்பதான் கிளியர் பண்ணீங்க. சூப்பர். சொல்லுங்க சாதிக், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? டிவி வால்யூம். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது மேடம். அப்படிங்களா? ஓகே, லைக் உங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு பட் இப்ப நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் வரல இல்ல? வரல மேம். வரல. ஓகே, சோ உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? சோ ஆல் யூ கிளியர்ட் யுவர் செல்ஃப், இஸ் இட் கிளியர்? மேம் கேட்கல. எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்களா உங்க பேப்பர்ஸ் எல்லாம்? பண்ணிட்டேன் மேடம். ஓகே, இட் இஸ் a டைம் ஆஃப் பேஷன்ஸ் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு பொறுமையா இருந்தேன் மேடம். இப்பதானே முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்கம்மா. நீங்க போன வருஷம் முடிச்சீங்களோ? ஆமா மேம். கிராஜுவேஷன் இப்ப கிடைச்சிருச்சு இந்த வருஷம் உங்களுக்கு? மேம் கிராஜுவேஷன் வந்துருச்சா இந்த வருஷம்? வந்துருச்சு மேடம். ஓகே ஓகே. இட்ஸ் ஆக்சுவலி ஓகேங்க. ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஜாப்ல போய் உட்கார்ந்துட்டு இந்த ஸ்டீரியோ டைப்ல இருக்கிறதுக்கு இந்த 1 இயர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட டைம் பாஸ்க்கு இல்ல வாட் இஸ் யுவர் ஹாபிஸ், வாட் யூ டூயிங்? ஜிம் போயிட்டு இருக்கேன் மேடம். குட். சோ யூ ஸ்டார்டட் லவ்விங் யுவர் செல்ஃப் மோர். மேம் உங்களையே நீங்க அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஜிம்முக்கு போயிட்டு. எஸ் மேம். Yeah, that's nice. So actually நீங்க ஜாப்க்கு கண்டிப்பா you will get your best job. But உங்க how is your communication எல்லாமே நீங்க பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். Okay, then cool. You'll get it. Don't worry. Just wait for the right time. Okay ma'am. Yeah, so good that you started gymming and doing things which you love about yourself. Yes ma'am. Yeah, so சொல்லுங்க சாதிக், இது சொல்ல தான் கால் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம், அதனால தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, எதுக்குமே வருத்தப்படாதீங்க. யூ ஜஸ்ட் திங்க் ஒன் திங், யூ கோனா கெட் தி பெஸ்ட். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்னு நினைச்சுக்கோங்க இல்லையா? அப்படிதான் சொல்ல முடியும் இல்ல? பிகாஸ் see you got all the qualifications and everything, so you don't have to worry about anything. பட் என்ன இந்த ஒரு பிரஷர் இருக்கும்ல, சுத்தி இருக்கிறவங்க என்ன இன்னும் வேலைக்கு போலியா அப்படிலாம் கேக்குறப்ப கொஞ்சம் கடுப்பா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே ஒர்க் போறாங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோம். இப்பத்துக்கு இப்படி இருக்கோன்னு நீங்க அதை பெர்மனண்டா எடுத்துக்காதீங்க இப்பத்துக்கு. ஓகே சாதிக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டேக் கேர். ரைட், ஸோ எஸ், நான் பேசிட்டு இருந்த மாதிரி நம்மளோட லைஃப் பத்தி பேசிட்டு இருந்தா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். யா, ஹூ இஸ் திஸ்? ராஜேஷ். ஹாய் ராஜேஷ். ஒரு பொண்ணை 10 year லவ் பண்ணேன், ப்ராப்ளம் ஆயிடுச்சு காஞ்சிபுரம். ஆமா, ஒரு 2 week முன்னாடி கால் பண்ணேன்.
ஆமா சொல்லுங்க ராஜேஷ். ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி அவங்க முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுல பாக்குற பொண்ணு ஓகே இருக்கு. வீட்டுல எல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. நான் ஒரு சொன்னல தாம்பரத்துல ஒர்க் பண்ணாங்க. தெரியும் தெரியும், நீங்க 10 years ஏதோ லவ் பண்ணீங்க. கரெக்டா? அப்புறம் வீட்டுல கொஞ்சம் இப்ப எல்லாம் தெரிஞ்சு வீட்டுல நம்ம ஃபீல் பண்ணாங்க. அவங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கம்மிங் 15 என்கேஜ்மெண்ட். வாவ், கம்மிங் February 15. ஆமா சண்டே. சூப்பருங்க, கலக்குறீங்க போங்க. குட், யூ கம் அவுட் ஆஃப் இட். அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? வந்தாச்சு. புதுசா வரவங்க மாறி ஆகணும். அவங்க தான் என் லைஃப் நினைச்சிருக்காங்க. ஆமா, வந்து எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் பண்ணிருக்காங்க. காலேஜ் லெக்சரர் ஒர்க் பண்ணாங்க. வாவ், ஓகே, ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ ராஜேஷ். உங்க வாய்ஸ்லயே ஒரு தெளிவு தெரியுது. நிஜமாவே நீங்களா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா அது கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆமா, பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதே மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பீ தி பெஸ்ட். நான் நினைச்சேன் ஜஸ்ட் கஷ்டப்பட்டு இருப்பணும் அந்த பொண்ணை நினைச்சு. அது மறக்க முடியாது, அது இருந்துட்டேதான் இருக்கும். ஆமா, ஆனா இவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் உங்க கூட பேசினேன். அன்னைக்கு பொண்ணு பாக்குற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கே பேசினேன். அவங்க அன்னைக்கு ஓப்பனா பேசிட்டாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் ஒண்ணு பொண்ணு பார்த்தோம் போனோம் நல்லா இருக்கு வேணாம், பிடிச்சிருக்கு இல்ல அப்படின்னு. நானும் அதே தான் சொன்னேன். அப்போ அவங்களும் சொன்னாங்க நானும் பிடிச்சிருக்குன்னு. உடனே ஜஸ்ட் பொங்கல் அன்னைக்கு தான் பார்த்தோம் பொண்ணு. அன்னைக்கு ஓகே ஓகே 2 பேரும் பேசிட்டு போயிட்டோம். இப்போ வர 15 வந்து என்கேஜ்மெண்ட். வண்டர்ஃபுல், ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ ராஜேஷ். ஆக்சுவலி கூட பேசினப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும். சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி உங்க ப்ரோக்ராமும் பார்க்கணும்னு நினைச்சேன். போன வாரம் வந்து எனக்கு ஒர்க்கா இருந்துச்சு, அதனால உங்க கூட பேச முடியல. ஆனா இந்த வாரம் நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா உடனே லைன் கிடைச்சிச்சு. ஓகே ஓகே ராஜேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பர்சனலாவும் வந்து நீங்க நிறைய வாட்டி உங்களோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இங்க. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலி என்னால முடியல. வாவ், தேங்க் யூ சோ மச். இந்த அளவுக்கு வந்து யூ ரியலி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு மீ அப்படிங்கறப்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தைன்னா நான் உங்களுக்கு இருப்பேன். அவங்க நிறைய படிச்சு என்னோட நான் டிப்ளமா ஆனா சேலரி நாலேஜ் ஓகே. வெளியே சென்னையில இருந்ததால ஓகே. அவங்க ஊர்ல இருந்தாங்க. ஆனாலும் என்னோட அதிகம் படிச்சு அந்த இதுவே இருக்காது. கிராமத்தை பொண்ணுதான். அவ்வளவு நல்லா ஸ்பீச் எல்லாம் டீசென்ட் மாதிரி அந்த இதுவெல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்நியம் நம்ம கல்ச்சர் இப்ப சென்னையில இருக்கமெல்லாம் இருக்கு அவ்வளவு படிச்சு அப்படின்னா நார்மலாவே அந்த லுக்கிங் பேசுறது ரெகுலியா எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிச்சிச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது சீரியஸா இட்ஸ் a very good thing இல்ல? I am so happy for you ராஜேஷ். all the best, all the best. yes, so நிஜமாவே வந்து ஒரு வாட்டியும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இதுல பேசுறவங்க வந்து இட்ஸ் நாட் தட் they really have something. நிஜமாவே இங்க கனெக்ட் ஆயிட்டு அவங்க லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் நாங்க ஷேர் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய், வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேரு? என் பேர் குமார் மேடம். குமார், சொல்லுங்க எங்க கால் பண்றீங்க சார்? சென்னையில கால் பண்றேன். ஓகே, சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக நம்ம ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஷோ வந்து சின்ன பையன் லைக் பண்ணி பாப்பான். ஓகே சார். பிஎஸ்சி பண்றாரு. ஓ ஓகே. ஆல்ரெடி என்னோட பெரிய பையன் எம்பிஏ முடிச்சிட்டான். வாவ், ஓகே சூப்பர் சார். பொண்ணு எம்பிஎல் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம். என்னுடைய வீட்டுல கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார், சொல்லுங்க சார். அது கோவத்துல எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் கோச்சிட்டு போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் மனசு கஷ்டம். கோச்சிட்டு ஓகே. சரி, இது மாதிரி இந்த ஷோ எல்லாம் பார்த்து அவங்க வீட்டுல பார்த்து கொஞ்சம் இதுவாகட்டும். நான் வேற ஒன்றும் இல்லை மேடம். ஓகே 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 சார். சார் கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும், விட்டு கொடுத்த எத்தனை வருஷம் நீங்க போயிருப்பீங்க உங்க லைஃப்ல. ஆமா மேடம். இனிமே புதுசா சொல்றதுக்கு எனக்கு கண்டிப்பா வந்து அவ்வளவு அனுபவம் பத்தாது. பட் கண்டிப்பா நீங்க வந்து அவங்க கிட்ட போய் பேசுங்க. சரி மேடம். எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து உங்களுக்குள்ள போறது தானே ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு கஷ்டமா இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிஞ்சு கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பேசிருங்க சார், எதுக்குமே பாக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து இதுக்கு மேல there is nothing called ego உங்க ரெண்டு பேருக்குள்ள. ஆமா, என்னுடைய சின்ன பையன் லைக் பண்ணி இந்த பேப்பர் இது பாப்பாரு. அப்படியா சார்? அவருக்கு ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா. கால் மேடம், ஜஸ்ட் எவ்ரி. ஹலோ ஹலோ. சரி, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹாய். ஹாய். என்ன பேர்ப்பா உங்களுக்கு? சதீஷ்குமார். சதீஷ்குமார், ஓகே சூப்பர். என்ன தம்பி படிச்சிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர், ஓகே ஓகே. சோ உங்க டாடி சொன்னாங்க நீங்க இந்த ஷோ பாப்பீங்கன்னு, பாப்பீங்களா?
ரெகுலரா பார்ப்பேன். அப்படியா? ஓ ஓகே ஓகேப்பா. தேங்க் யூ so much. All the best for your studies மா. Thank you. Thank you பா. Thank you. Thank you for calling. Yes. So சார் சொன்ன மாதிரி நிஜமாவே வந்து அவர் சொன்னாரு எங்க ரெகுலரா பாக்குறோம் இந்த ஷோ, எங்களுக்கும் சின்ன ப்ராப்ளம் இருக்கு, பட் சார் இஸ் ரியலி அவருக்கு தெரியும், he knows how to handle the situation. Anyways, thanks so much for calling sir. நம்ம next வேண்டி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். Hello. Okay, so the line got cut and yes, நான் வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே அதிகமா லவ் பண்றதுனால தான். எங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் நான் படிச்சேங்க. ஒரு காலத்துல கொஞ்ச நாள் முன்னாடி கூட, ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட நம்ம வந்து மனுஷங்களை மதிச்சு பொருளை யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த பொருள் வந்து ஜஸ்ட் ஃபார் யூசிங் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி மாறிடுச்சுன்னா, பொருளை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மனுஷங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவங்க கூட பேசினா எனக்கு என்ன விதத்துல லாபம், இவங்க கூட நான் வந்து பழகினேன்னா ஸோ எந்த விதத்துல வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பேஸ் மட்டுமே வந்து நம்ம லைஃப் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. ஸோ இது எவ்வளோ நாளுக்கு வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சீரியஸ்லி அது எவ்வளோ நாளுக்கு நம்மளால ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம மனுஷங்க கூட பிஹேவ் பண்ண முடியும், இல்லை அவங்க கிட்ட போய் பேச முடியும். ஸோ அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா ஸோ அவங்க கிட்ட நமக்கு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு சேயிங்காகவே நான் படித்தேன். மனுஷனுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து ஒரு நிறைய கோடிக்கணக்கில் ஒருத்தவங்க கிட்ட சொத்து இருந்துச்சான். இந்த சொத்தை வச்சுட்டு அவர் எல்லாம் இருந்துச்சு, BMW கார் எல்லாமே, பெரிய 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 பங்களோஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. சரி, என்னடா நம்ம கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு அவர் யோசிச்சு, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ சந்தோஷமா இல்லை, எதுலையுமே நிம்மதியா இல்லை, எனக்கு இது திருப்தியா இல்லை, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு நினைச்சு ஒரு சாமியார் கிட்ட போனாராம். அந்த சாமியார் கிட்ட போனப்போ அந்த சாமியார் வந்து, ஓகே என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை சாமி இந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னப்போ, ஓகே உன்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நீ வந்து அனாதை பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே அதை ஃபுல்லாக அவர் எழுதி கொடுத்துட்டாராம். சரி, ஓகே அங்கே உனக்கு சந்தோஷம் இருக்கா? இல்லை, எனக்குன்னு நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், மற்றதெல்லாம் கொடுத்துட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் இருக்கா? இல்லை, எனக்கு சந்தோஷமா இல்லை. சரி, ஓகே அப்போ உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் அந்த மாதிரி கொடுத்தாரு. எஸ், ஒரு நிம்மதி அப்படின்னு ஒரு கதை பற்றி பேசிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு பணக்காரன் வந்து எல்லாமே இருக்கு, ஆனால் என்கிட்ட நிம்மதி இல்லை அப்படின்னு தேட ஆரம்பிச்சாராம். அவர் தேடின ஒரு டைமுக்கு வந்து ஒரு சாமியாரை பார்த்து, என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லை அப்படின்னோடனே, உங்ககிட்ட இருக்கிற சொத்தை வந்து கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இவர் தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேருங்கம்மா? என் பேரு பிரவீனா. பிரவீனா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எங்கேருந்து கால் பண்றீங்க? சிதம்பரத்துல இருந்து கால் பண்றோம். சிதம்பரம், ஓகே. சொல்லுங்க பிரவீனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன். 3rd இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, சூப்பர். ஓகே, இப்போ என்ன சொல்றதுக்காமா கால் பண்ணிருக்கீங்க? எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு வீட்டுல. அது வந்து எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியல, அதான் வந்து கால் பண்ணேன். ஓகே, இது உங்க ஒரே பொண்ணாமா நீங்க? நான் ஒரு பொண்ணு, எனக்கும் முன்னாடி 2 அண்ணா இருக்காங்க. 2 அண்ணனுங்க இருக்காங்க. அண்ணங்க இத பத்தி என்ன சொல்றாங்க? அண்ணங்களும் கேட்டுதான் பாக்குறாங்க. எதனால சண்டை வருதுமா? எதனால? வீட்டுல வர பிரச்சனையால சண்டை வருதுமா. வீட்டுல வர பிரச்சனைனால? ஃபைனான்சியலா பிரச்சனை நிறைய இருக்கா? புரியல. இல்ல, ஃபைனான்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கா, இல்ல அப்பா அம்மாக்குள்ள வந்து, இல்ல சும்மாவே சண்டை ஜாஸ்தி வருதா? அந்த மாதிரி சும்மாவே சண்டை ஜாஸ்தி வருதுமா. சரி, உங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா இது பத்தி? பேசுனீங்களா? கொடுங்க. நீ மாட்டி விட்டுட்டு திட்டுவாங்க போற பிரவீனா. ஹலோ. என்ன சொல்றது? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வீட்டுல பிரச்சனையா இருக்குங்க. ஐயோ, சொல்லி கொடுக்காங்களோ வீட்டுல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுங்கன்னு? நிஜமாவே எனக்கு சண்டைதான்.
சரி சரி. அது பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களேம்மா. குடும்பத்துல ரொம்ப குழப்பம் உண்டாக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்காரரு. ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு? அவங்க வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி. ஒரு 20-25 வருஷமா வெளியில தான் இருக்காங்க. சரி. ஆஹோ ஓகே. வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் கூட தங்க மாட்டாங்க. ஓ ஓகே. தங்க மாட்டாங்க. ஏதாவது கேட்டா என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறாங்க அசிங்கமா. ஓ ஆனா காசெல்லாம் எப்படிமா? காசெல்லாம் குடுக்குறாங்களா வீட்டு செலவுக்கெல்லாம்? காசுலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த வாட்டி வந்து இன்னும் வரவே இல்லை, வீட்டுக்கு வரல. சரி சரி சரி. ஆனா பசங்க வந்து ரொம்ப இந்த பிரவீனா வந்து நீங்க சண்டை போடுறீங்க, ஜாஸ்தியா வீட்டுல பிரச்சனை இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சோ அட்லீஸ்ட் இவங்களுக்காகவாவது நீங்க கொஞ்சம் அமைதியா இப்பத்துக்கு கொஞ்சம் புட்டுட்டு பிடிக்கலாமே, இவங்க இல்லாதப்போ கொஞ்சம் கேட்கலாம்ல. 2 பையன் ஒரு பொண்ணு எனக்கு. அவங்க வந்து வேற இடத்துல ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. சரி சரி சரி. அது ஒரு 25-30 வருஷமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா தங்குறது கிடையாது. ஓ சரி சரி. ஒரு நாள் கூட தங்க மாட்டாங்க வந்தா. இது இப்படி இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது பேசுனீங்களா அவர்கிட்ட இத பத்தி? அதான் கலெக்டருக்கு வந்து ஓட்டிட்டு இருக்காங்க வெளியில. அதனால வந்து நான் ஒன்னும் போகல, அந்த இடத்துக்கு போகல. நானு ஆபீஸ்க்கு போனா அவங்களுக்கு அசிங்கமாயிருந்துட்டு போகல. ஆமா ஆமா ஆமா. சரி அப்ப வீட்டுக்கு வந்தாலும் வந்து இப்பத்துக்கு கொஞ்சம் அமைதியாவே இருங்க. பிரவீனா வேற படிக்கிறாங்க இல்லைங்கம்மா. ஏன்னா தெரியும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபேமிலியோட பிரச்சனை, இது வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். பிள்ளைங்களாலதான் நான் வந்து இவ்வளவு நாளா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பசங்க பெரியவங்க ஆயிட்டாங்களா? 2 ஆம்பளை பசங்க என்ன பண்றாங்க? யாரு ஐயாவா? பசங்க படிக்கிறாங்களா? சொன்னப்பா பசங்க வந்து ஒரு 3 பசங்க. ஒரு பையன் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. சரி. இன்னொரு பையன் ஐடிஐ படிக்கிறாங்க, 2வது பையன். ஓகே. மூணாவது பொண்ணு எனக்கு அது செகண்ட் இயர் படிக்குது, சிஏ படிக்குது. சரி. ஓகே ஓகே ஓகேம்மா. சரிம்மா, நான் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட. நீங்க வந்து கண்டிப்பா உங்க நிலைமையில இருந்தா கண்டிப்பா சண்டை வீட்டுல வரதான் செய்யும். ஆனா கொஞ்சம் அமைதியாவே போயிட்டு அவர் போக்கிலே விட்டு கொஞ்சம் பிடிக்க பாருங்க. ஏன்னா பசங்க படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பசங்க வந்து கண்டிப்பா பாத்துப்பாங்க. சோ நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது. சோ இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாவே இருங்கம்மா. பசங்க வந்து எதுவும் வந்து சரியா மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க படிக்க வைக்கிறதுக்கு. அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் கண்டிப்பா வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதெல்லாம் எப்படி கேட்காம இருக்க முடியும் இல்ல? அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நான் ஆபீஸ் போலான்னு பார்த்தேன். இங்க என்ன செய்யறாங்க, என்ன போறாங்க அப்படின்னு செஞ்சுட்டு வரலாம், என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன். அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க பசங்க. சரிம்மா, நீங்க பிரவீனா கிட்ட போன் கொடுங்களேன். இல்லம்மா, சரியா வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, சண்டை போடுறாங்க. பிரவீனா இருக்காங்களாம்மா உங்க பக்கத்துல? இருக்காங்க. கொடுங்க. ஹலோ பிரவீனா. பிரவீனா, இப்போ வந்து உங்க அப்பா கிட்ட நீங்க ஏமா பேசக்கூடாது? இந்த மாதிரி அம்மா வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அப்பா வந்து அண்ணனுங்களையும் நீங்களும் வச்சு பேசுங்க. எதுவும் அவர்கிட்ட திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அம்மா இப்படி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இப்போ நாங்களும் வந்து ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். பட் உண்மையாக ஆக்சுவலா வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ல தான் இவங்க இருக்காங்க. நிஜமா எந்த விதமான அட்வைஸும் நம்ம வந்து இதுல கொடுக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து எல்லா பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆண்கள் பொதுவாகவே வந்து சம்பாதிக்கணும், அவங்க தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட சில சூழ்நிலைகள், சில விஷயங்கள் வந்து மாறுறப்போ அவங்க லைஃப் மாறுது. பட் எந்த விதத்துலயும் வந்து பெண்களும் வந்து அவங்க தனியா இருக்காங்க, தனியா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இருக்குன்னா எந்த விதத்துலயும் அவங்க பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அது கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேருங்க? என் பேரு வெங்கடேசன். சாரி, வெங்கடேசன். எங்கேருந்து கால் பண்றீங்க வெங்கடேஷ்? காஞ்சிபுரம். சொல்லுங்க வெங்கடேஷ், என்ன சொல்றதுக்காக இப்ப கால் பண்ணிருக்கீங்க? மேம், பாத்தீங்கன்னா பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே. இந்த பொண்ணும் பாக்குது, சிரிக்குது. ஆனா பண்ணலான்னு தெரியல.
இதுக்கு நான் போய் ப்ரொபோஸ் பண்ணலாமா இல்ல? நீங்க என்ன பண்றீங்க வெங்கடேஷ்? நான் இங்க டிப்ளமோ முடிச்சிருக்கேன் மேம். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே. அவங்களும் டிப்ளமோ தான் முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்களும் ஒர்க்கிங்கா? ஆமா. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க அவங்கள பாக்குறீங்க, சிரிக்கிறாங்க. சிரிப்பு மட்டுமே வந்து காதலுக்கான சிக்னல் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க வெங்கடேஷ். ஒரு தடவை போய் பேசுறேன் மேம். பேசுனதுக்கு நல்லாதான் பேசுறாங்க. ஓகே. கேட்கலாமான்னு தான். இல்ல இப்போ உடனே வந்து நீங்க கேட்டா அது ரொம்ப உங்களோட இதுவே வந்தது தப்பாயிடும். ஸோ கொஞ்ச நாள் வந்து ஜென்ரலா ஃப்ரெண்ட்லியா நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. தேங்க்யூ ஃபார் காலிங்மா. ரைட். ஸோ எஸ், எப்பவுமே வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு பிரச்சனை, ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் கரெக்டாக போகுமான்னு பிரச்சனை. ஸோ அது கடைசியில் எண்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பெரிய பிரச்சனைகள் வரப்போ ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒழுங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து நம்ம வந்து செயல்படுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ்ங்க, நம்மளோட லைஃப்பில் வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அது கரெக்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கணும். தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் ஐயனாருக்கா. ஐயனார், எப்படி ஐயனார் இருக்கீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிட்டா. ஐயனார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? பொண்ணு பார்த்துட்டாங்களா? ஆயிருக்கு. இப்பதான் ஆயிருக்கு. ஆவணி மாசத்துல வைப்பாங்கக்கா. அப்படியா? ஓகே ஓகே. உங்க அம்மா இப்ப ஹாப்பியா? உங்க அம்மா இப்ப சந்தோஷமா இருக்காங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நீங்க நியூஸ் பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹாஃப் அன் ஹவரா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உங்கள்ட்ட பேசணும். அப்படியாப்பா? ஓகே ஓகே. அப்புறம் எப்படி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பேசிட்டேன், ஆனா கடவுள் புண்ணியத்துல ஏதோ பேசிட்டேன். சரி சரி சரி. இப்ப ஆவணினா என்ன மாசம் வரும் அது? ஆவணி மாசம்னா இப்ப இன்னும் ஒரு 7 மாசம் இல்ல. 7 மாசம் இருக்கா? சரி, உங்கள்ட்ட வருவாங்க நானே. வாங்க. ஓகே ஐயனார், சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. நல்ல வேலைக்கு போங்க. வேலைக்கு போக முடியலன்னு லாஸ்ட் டைம் சொன்னீங்க, போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கேன். கேரளால இருக்குங்க நானே. ஓகே, வெரி குட். இப்ப கேரளால இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரிப்பா. ஓகே. உங்களோட நியூஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் நான் கரெக்டா பாத்துக்கோங்க. எப்பவுமே எங்க பசங்கள்ட்ட சொல்லுங்க. அப்படியா? உங்களுக்கு தான் இவங்க கூட தான் பேசுறேன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஓகே ஐயனார், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட். ஸோ எஸ்ங்க, நான் எப்பவுமே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரெகுலர் காலர்ஸ் அவங்க வந்து அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு அப்டேட்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. வணக்கம், உங்க பேரு? என்னோட பேர் விஜயலதா. விஜயலதா, எங்கேருந்து கால் பண்றீங்க? சிவகங்கையிலிருந்து பேசுறேன். எங்கேருந்துமா? சிவகங்கையிலிருந்து பேசுறேன். ஓகே ஓகே. இது எங்க இருக்கு? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை. ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க லதா? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஓகே. இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? என்னோட பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து எது பேசினாலுமே என்னை வந்து கேலி பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. என்னைய வந்து என்னோட குறைய சொல்லி என்னைய கேலி பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. அது எனக்கா அப்படி தோணுதான், இல்ல அவங்க அப்படிதான் பேசுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்ப என்ன உங்களுக்கு குறைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது? என்னோட பிரச்சனைய வந்து தான் சொல்றாங்களோ அப்படின்னு. அதுதான் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு நீங்களே நினைக்கிறீங்க? ஹலோ லதா, சொல்லுங்கம்மா. எப்படின்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு. இப்ப என்னைத்தான் இப்ப ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பெருசா ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே ஓகே. பட் அவங்க ஜென்ரலா கூட அதை பத்தி பேசியிருக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பர்டிகுலரா பேசுறாங்க, உங்களை வச்சு பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அது எப்படி எடுத்துக்கோங்கன்னா இது வந்து டைரக்டா உங்களுக்கு டுவர்ட்ஸ் கிடையாது, உங்களை பார்த்து அவங்க அதை சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீரியஸா இப்போ எந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க இதை ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. லைக் ஏதாவது வந்து உங்களுக்கு என்னோட ஹேர் ஸ்டைல், என்னோட ட்ரெஸ்ஸிங் அதை பத்தி பேசுறது தெரியுது. யார் பேசுறாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? என்னோட 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 பிறந்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி அப்படிதான் பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அப்படி கேட்டோம்னா இல்ல நீயா தான் ஃபீல் பண்ணிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்போ நீங்க ஒரே விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க, தட் யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன். நீங்க வந்து யோர் பெஸ்ட் லுக்கிங். நீங்க வந்து சீரியஸா வந்து ஐ எம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் திஸ் வேர்ல்டுன்னு நினைச்சுக்கோங்க. யார் என்ன பேசினாலும் உங்க காதுல கூட வாங்க கிடையாது, ஒரு திமிர்த்தனத்தோட இருங்க, நான் தான் பெஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்ட்டு. இது எதுவுமே உங்களுக்கு மைண்ட்ல எஃபெக்ட் ஆகாது. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, பிகாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, இப்போ நீங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு சீரியஸா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் யுவர் வாய்ஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். தேங்க் யூ. யா சீரியஸா உங்க வாய்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ். ஸோ கண்டிப்பா உங்க ஃபேஸும் அது மாதிரி தான் இருக்கும், நீங்க கண்டிப்பா அப்படிதான் இருப்பீங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அது நீங்க டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் அட் ஆல். அப்படி நம்ம அவங்களுக்கு பொறாமையா இருக்கு நம்மளை பார்த்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவங்க சொல்றாங்க நீங்க வந்து நீ வந்து ரொம்ப அழகா இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கனாலதான் உன்னை எல்லாரும் அப்படி சொல்றாங்க. நீ வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க, ஆமா நான் அழகுதான்னு சொல்லிட்டு போயிருங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட நீ ரொம்ப அழகுன்னு நீ நினைக்கிற அப்படின்னா, ஆமா நான் அழகுதான், என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருங்க. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஹார்ட்டுக்கு எடுக்காதீங்க. சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அதாவது நான் ரொம்ப கூச்சப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் வந்து உன்னை வந்து சொல்றாங்க எல்லாரும் அப்படிங்கிற. நீங்க கேஷுவலா ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேருக்கு நடுவுல நிக்கணும்னா நீங்க அந்த கம்ஃபர்டபுள் லெவல் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அதை நீங்க டெவலப் பண்ணிருங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்ம வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. இது உடனே வராது, நீங்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு வளரும். தேங்க்யூம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிதாங்க, இவங்க வந்து விஜயலதா அவங்க சொன்ன ஒரு ப்ராப்ளம் வந்து ஆண்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. தன்னோட பர்சனாலிட்டி என்னைக்கே பிடிக்கலையே, என் முகம் எனக்கு பிடிக்கல, நான் நிற்கிறது எனக்கு பிடிக்கல, நான் நடக்கிறது எனக்கு பிடிக்கல, என்னால் சரியாக பேச முடியாது, என்னால் ஒரு குரூப் அப்படின்னு வரப்போ அவங்கக்கிட்ட என்னால் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே வந்து ஒரு 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 செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத லெவல். ஏன்னா அது என்ன தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா வந்து நான் தாழ்த்திக்கிறேன் அப்படின்னு, பட் யாரையுமே தாழ்த்திக்க மாட்டாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எஸ், நான் வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 0.1% இல்லை 0.5% அப்படின்னு ஒரு கிரேட் வச்சு அது ஏற்றினாலே போதுங்க. நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு வந்து சீரியஸ்லி நம்ம மைண்ட்குள்ளே தான் இருக்கு. சொன்ன மாதிரி நம்ம மைண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நடக்காத விஷயங்களே வந்து விஷுவல் பண்ணி ட்ரீம் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சயின்டிஃபிக்காகவே நம்மளால வளர முடியும் அப்படின்னா அப்போ நாமளே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வளர்த்துக்க முடியும். அந்த பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நமக்கு அந்த ஹார்ட் ஒர்க், அந்த டிட்டர்மினேஷன், கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு நமக்குள்ள, அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நம்ம எக்ஸ்பிளைன் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் சார், உங்க பேரு? சாம்பசிவம். சொல்லுங்க சார், எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், எங்கேருந்து சார் கால் பண்றீங்க? மேல்மருவத்தூர். சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக சார் இப்ப கால் பண்ணிருக்கீங்க? மேல்மருவத்தூர் வந்து 9 கிலோமீட்டர் மேடம். ஓகே சார். சார் உங்க டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். இல்ல மேடம், டோட்டலா ஜீரோ பண்ணிட்டேன். ஜீரோ பண்ணிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க சார். மேல்மருவத்தூர்ல இருந்து 9 கிலோமீட்டர்ஸ் உங்க ஊரு. நண்பர்கள் பிரச்சனை. அப்படியா? என்ன சார் ஆச்சு? என் கூட ரெண்டு பசங்க அந்த சின்ன வயசுல விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி அப்படியே வந்து இது இப்போ வந்து 33 வயசு மேடம். ஆனா என் கூட ரெண்டு பசங்க எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, ஜாலியா இருந்தாங்கல்ல, அப்படிதான் நானும் இருந்தேன்.
இந்த பேப்பர்ஸ் இந்த டிவி பார்த்த உடனே நான் சென்னையில் வந்து 2000 வந்து தினத்தந்தி, இந்த எக்கனாமிக்ஸ் டைம், பேப்பர் சின்னாவோ எல்லாமே வந்து நான் ஏஜென்ட் பண்ணேன் மேடம். ஓகே. ஆனால் அன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பேப்பர்ஸ் போடும்போது காலைல 4:30 மணிக்கு எழுந்திருக்கும் போதெல்லாம் பேப்பர் போட முடியாது 4 to 7:30. நான் சம்பாரிச்சு வந்து 300 ரூபாய் தான் மாதம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிப்பேன். என்னுடைய வளர்ச்சி வந்து என் கூட இந்த நண்பர்கள்லாம் பிடிக்காம வாழ்க்கையில விளையாட்டாங்க நண்பர்கள். நம்ம கூட இந்த பையன் இன்னைக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆயிட்டான் ஓரளவுக்கு. எப்படின்னா அந்த மேல்மருவத்துல வந்து நம்ம பேர் சொன்னா ஒரு தெரிய அளவுக்கு வந்துட்டோம். ஆனா அந்த நான் 2000 பேப்பர் போட்டோம்ல, அந்த 300 ரூபா சம்பளம் எல்லாம் தெரியல. சரி. என்னன்னா இருந்தது 3000, ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கலாம், 4000 சம்பாதிக்கலாம், 5000 சம்பாதிக்கலாம். ஆனா நான் பேப்பர் போட்டது சென்னையில. இப்ப சம்பாதிக்கிறது மேல்மருவத்துக்கு வந்து உள்ள அந்த 9 கிலோமீட்டர் கயத்தாக்கம் அந்த ஊர்ல. வளர்ச்சி பிடிக்காம ரொம்ப பாதிப்பாலாம் இருப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டுட்டீங்களா சார்? விட்டுட்டேன் மேடம், நான் விட்டுட்டேன். குட். வேண்டாம். ஏன்னா எப்பவுமே வந்து நண்பர்கள் வந்து நம்ம வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடாது. அப்படி வந்து அது கண்டிப்பா ஒரு நல்ல நட்பா இருக்க முடியாது. நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல டிசிஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், ஆக்சுவலாக வந்து சாம்பசிவம் சார் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பொதுவாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து எல்லாம் சொல்லுவோம் நம்ம உயிராக இருக்கிறது, ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறது. பட் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் பொறாம போட்டி இருக்க தான் செய்யும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் சோஷியல் ஒர்க்கர் மேடம். சூப்பர் மேம், சொல்லுங்க மேம் உங்க பேர். சோஷியல் ஒர்க்கர். ஓகே மேடம், நான் என் பேர் அம்பிகாந்த் மேம், பெங்களூர்ல. ஓகே, பெங்களூர்ல இருக்கேன் மேடம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒண்ணும் இல்லை மேடம், அவங்கள பத்தி நம்ம சேனலை பத்தி புகழலான்ட்டு. சார் மேம் புரியல. சேனலை பத்தி, நம்ம சேனலை பத்தி புகழ்ந்து ஓகே, பிள்ளைகளை பத்தி, கண்டிப்பா எங்க மருமகனை பத்தி, ஓகே, எங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். அத பத்தி சொல்லலான்ட்டு. ஓகே ஓகே. எப்படி மேம் போயிட்டு இருக்கு உங்க சோஷியல் ஒர்க் எல்லாம்? சூப்பர் மேடம். வெரி குட் வெரி குட். எந்த இதுல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? நான் பிஜேபி. ஓகே ஓகே. பிஜேபி சிட்டி செக்ரட்டரி நான். சூப்பர் மேம், சூப்பர். ஓகே. 30 வருஷமா நானு சோஷியல் ஒர்க் பண்றேன். சூப்பர் மேம். ஆமா மேடம். அதனால என்னை பத்தியும் இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் இல்ல என் பிள்ளைங்களை பத்தியும் எங்க மருமகனை பத்தி சொல்லலாம். கண்டிப்பா சொல்லுங்க மேம். அம்பிகாந்த் இருக்கு. ஓகே மேம். சரி மேடம். ஹலோ. எஸ் மேம், சொல்லுங்க. சொல்றேன் மேடம். அதனால என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மேடம், நவநீதன்ட்டு. அவங்க சென்னையில தான் இருக்குது. ஓகே. அவங்க ரொம்ப நல்ல சப்போர்ட் என் கூட 30 வருஷமா இருக்காங்க. வெரி குட் வெரி குட். ஓகே மேம். அவங்க ஸ்டேட் லெவலு, நான் சிட்டி லெவல். ஆனாலும் அவங்க கூட தான் இருக்கிறது. ஓகே ஓகே. அதே மாதிரி என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க மேடம். நித்யா, சதீஷ், சௌமியா. ஓகே. நானும் 11 ஹாஸ்பிட்டலுக்கு யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி மேடம். வண்டர்ஃபுல். ஓகே. அதனால எல்லாருக்கும் லேபர் யூனியன்ல பண்றேன் மேடம். எல்லாருக்கும் மினிமம் வைஸ், எல்லாருக்கும் நல்லது. சோஷியல் ஒர்க்லாம் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா மேம். நான் நேத்துல முந்தானத்துக்கு பேப்பர்ல வந்தேன். ஓகே. சித்தராமையா பேப்பர், தினகரன் பேப்பர்ல பாருங்க மேடம். ஓகே மேம். அம்பிகாந்த். கண்டிப்பா பாக்குறேன் மேம். அதனால தயவு செய்து மேடம், உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னு இல்ல, ஆனா பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மேம் எனக்கு. அனந்த்குமார், நான் பிஜேபி இல்லைங்களா? ஓகே. அனந்த்குமார், அசோக், சித்தராமையா, ஆனந்தகவுடா, எடியூரப்பா, ஓகே, நம்ம இவரு நம்ம கன்னியாகுமரி பேசாருங்களே. ஓகே ஓகே. I think the call got disconnected. Hello. Yes. ஸோ ரொம்ப சந்தோஷம் அம்பிகா மேம். உங்களோட சோஷியல் சர்வீஸ், உங்களோட சோஷியல் ஒர்க் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ்ங்க, நம்மளோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பகுதி
எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சின்னதா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன சோஷியல் சர்வீஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்த சந்தோஷம், அதுல கிடைக்கிற ஒரு நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பெரிய கடல் அளவுல இருக்கும். அண்ட் எஸ், நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ சொந்த அண்ணன் தம்பிகள், சொந்த மாமன் மச்சாங்கள், சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே வந்து இப்படி அடிச்சுக்கிறாங்கன்றப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எஸ் நான் ஒத்துக்கிறேன், பட் எது இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்கிறது நல்லதுதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேருங்க? Thank you so much for calling in. Yes, நம்மளோட லைஃப் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். ஜென்ரலா ஒவ்வொருத்தங்களோட லைஃப் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு வாழ்க்கை, ஒரு பாதை அப்படின்னு தேடி போயிட்டு இருப்பாங்க. எதுக்காக வந்து நம்ம பொறாமைப்படணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பொறாமை அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நிம்மதி, நம்மளோட சந்தோஷம், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனசு வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படாத. பொறாமைப்பட்டேன்னா உன் நிம்மதி போச்சு. நீ எவ்வளவு சாதிச்சாலும் உன்னால வந்து அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட்டேன்னா உன் சாதனை அங்க க்ளோஸ். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேரு சார்? என் பேர் சின்ன செபஸ்தியான். ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் அரியலூர். அரியலூர். சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் மேடம். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 20 years. ஓகே, எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? தேர்ட் இயர். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2 years 1 year? ஆமாங்க மேடம். ஓகே. என்ன ப்ராப்ளம், எதனால பிரேக்கப் ஆனீங்க? அது வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து, அந்த பொண்ணு வந்து இந்து மேடம். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நாங்க கிறிஸ்டியன். அதனால வந்து அந்த பொண்ணை நான் வந்து சிலுவை போறவங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இப்ப எனக்கு வந்து அந்த பொண்ணை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எனக்கு வந்து எந்நேரம் பார்த்தாலும் அந்த பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. அதனால நான் என்ன பண்றது, அது எப்படி மறக்குதுன்னு தெரியாம கஷ்டப்படுறேன் மேடம். ஓகேப்பா, ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன விஷயம் பிடிக்கும்? எனக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா வந்து நிறைய பேசுங்க உங்க அப்பா கூட. சரிங்க. அவர் கூட நிறைய பேசுங்க. அவர் கூட வந்து அவர் எங்கெல்லாம் போறாரு அவருக்கு தெரியும்ல இந்த பிரச்சனை. சரிங்க மேடம். அவர்கிட்ட நிறைய பேசுங்க. அண்ட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அவர்கிட்ட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க லைஃப்ல? நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் வந்து மிலிட்டரி செலக்ஷன் போயிட்டு இருக்கேன் மேடம். ஓ சூப்பர். அந்த ஹைட் இருக்கீங்களா நீங்க? ஹைட் அண்ட் வெயிட்? இருக்கேன் மேடம். சூப்பர்ப்பா, சூப்பர். ஓகே, சோ அதுக்கான எக்ஸாம்ஸ் இல்ல ஃபிட்னஸ் டெஸ்ட் மட்டும் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே ஓகே, சூப்பருங்க. ஆக்சுவலா வந்து நிஜமா ஒரு நல்ல விஷயம். ஒரே பையனா வீட்ல? ஆமா மேடம், நானும் என் தங்கச்சி இருக்கீங்க. ஓகே, அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன் மேல எதுவும் படிக்கலையா? பிஏ உடனே நிப்பாட்டிட்டீங்களோ? ஆமாங்க மேடம். ஓகே ஓகேப்பா, சரி, ஒன்றும் இல்லை. நீங்க வந்து நெக்ஸ்ட் நீங்க வந்து அந்த ட்ரைனிங் போறீங்கன்னா அதுல மனசு வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. இப்பதான் நீங்க 20 years இல்லையா? இன்னொரு 4-5 years உங்களுக்கு லைஃப் நிறைய இருக்கு. நிறைய இடம் சுத்தி பாத்தீங்கன்னா உங்க மனசு நல்லா மாறும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து வெளியில வந்துருங்க. இதுக்கு மேல இதை பத்தி நான் திங்க் பண்ணக்கூடாதுன்னு உங்க மனசுல தைரியமா எடுத்துக்கிட்டு உங்களை நீங்க அதிகமா லவ் பண்ண ஆரம்பிங்க. சரியா? நல்ல ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுலயே வந்து உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். சரியாம்மா? ஓகே தம்பி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்ப்பா. ஆல் தி பெஸ்ட் டு யூ. நம்மளோட லைஃப்ல வந்து டீனேஜ்ல ஏற்படுற காதல், அது வந்து பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா அது வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளால வந்து அது எடுத்துக்கிறதோ இல்லை வந்து அதுலேருந்து தாண்டி வர்றதுக்கும் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். பட் தாண்டி வருவோம், பட் நிறைய வருஷங்கள் ஆகும். நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பகுதியை வந்து நம்ம மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் உண்மையாக சொல்றேங்க, நம்ம டீன்ஸ்ல இல்லை நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது தான் வந்து உலகத்துல எப்பவுமே பெஸ்ட் லவ்வா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம். எப்படி உங்க பேருங்க?
என் பேர் சாவுல் அமீர் மேடம். சாரி, சாவுல் அமீர். ஷாகுல் ஹமீத். ஆமா மேடம். எஸ், சொல்லுங்க ஷாகுல், எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம். ஓகே, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க ஷாகுல்? ஆமா மேடம். இல்ல, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் வந்து சும்மா பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். சும்மா பேசலாம்னு கால் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே ஷாகுல், ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து சென்னையில வந்து பிசினஸ். ஓ, ஓகே ஓகே சார், ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங் சார். தேங்க்யூ. ஸோ எஸ், நம்ம வந்து நம்ம லைஃப் அப்படின்னு நான் நிறைய வாட்டி பேசியிருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் நிஜமாக என்ன வாழ்க்கைடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர்ஸ் நமக்கு வந்து ஒரு வாட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏறுறப்போ அதுக்குள்ளே இருக்கிற அதோட ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து நம்ம தெளிவாக இதுதான் 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 அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம எப்போவுமே தாண்டாமல் ஒரு கரெக்டான ஒரு வழியில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எஸ், நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், சந்தோஷம் அப்படிங்கிறது எதில் இருக்குது, அதுவும் பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம் எதில் இருக்குன்னா இது என்னோடது அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் பிடிச்சி வைக்காம அதை திணிக்காம அப்படின்னு இருந்தோம்னாலே லைஃப் நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு? என் பேரு இளங்கோ சார். இளங்கோ சார். இளங்கோ, எங்கன்னு கால் பண்றீங்க இளங்கோ? கேரளால. கேரளா. ஓகே, கேரளால இருந்து எங்க? கேரளால இருந்து திருச்சூருங்க. திருச்சூர். ஓகே, சொல்லுங்க இளங்கோ, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க? இல்ல, நான் ஐநரோட ஃப்ரெண்டுங்க. ஓ, ஐயனாரோட ஃப்ரெண்டு. கேரளான்னு சொன்னோடனே நான் நினைச்சிட்டேன். சொல்லுங்க இளங்கோ. இப்பதான் ஐநர் போன் பேசினாமா, அது எனக்கு கால் பண்ணிருந்தான். அதான் சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு 1/2 மணி நேரமா இருக்கேன். ஓகே ஓகே, கிடைச்சிருச்சா லைன்? இளங்கோ, என்ன அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா, ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்ன சொல்றதுக்காக இளங்கோ கால் பண்ணிருக்கீங்க? அம்மா, நானும் பேசி பார்க்கலான்ட்டு தான். நானும் பசங்க கிடையாது. சரி சரி சரிப்பா, அங்க ஓகே. ஸோ கண்டிப்பா எப்படி உங்களுக்கு அந்த ஊரெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சா? புரியலக்கா. இல்ல அந்த ஊர் கேரளா எல்லாம் நல்லா இருக்கா? கேரளா எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஓகே ஓகே இளங்கோ. ஸோ ஓகேப்பா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ வந்து கேரளாலேருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிஜமாவே வந்து நம்மளோட விஷயம் ரொம்ப கிளியராக இருக்கணுங்க. நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு எப்போவுமே கிளியராக இருக்குது அப்படின்னாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் நம்புறவங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. நம்ம ஒரு தனி நமக்குன்னு ஒரு தனி பஸ்ஸு, நம்ம தான் அதோட டிரைவர். நம்ம அந்த வண்டி எடுத்துகிட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். நான் வந்து என் பஸ்ஸும் ஓட்டணும், அடுத்தவங்க பஸ்ஸும் ஓட்டணும் அப்படின்னு யோசிச்சோம்னா அது வேலைக்கு ஆகுது லைஃப்பில். எனக்கு கொடுத்த பாதை அது வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ எனக்கு தாண்டி போக முடியாமல் இருந்தாலும் அது வந்து நான் பொறுமையாக சாஃப்டாக அது கொண்டு போய் அங்கே சேர்க்கறது தான் என்னோட வேலை அப்படின்னு மட்டும் மைண்டில் வச்சுட்டு அப்படியே அந்த ட்ராவலில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னாலே லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ஏன் இது நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை அப்படின்னு ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு? மேடம் சார்லஸ். சார்லஸ், எங்கேருந்து கால் பண்றீங்க சார்லஸ்? கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். கோயம்புத்தூர். சொல்லுங்க சார்லஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்றீங்களா? ஓகே மேம். தேங்க் யூ. சொல்லுங்க சார்லஸ். மேடம், சொந்த ஊர் தூத்துக்குடி. ஓகே. ஒர்க் பண்றதுதான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே. ஊர்ல வந்து 3 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லா பார்ப்போம், பேசுவோம், அவ்வளவுதான். ஆனா லவ் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே. அது பொண்ணு எப்படி பேசுறது என்ன அப்படிங்கறது டீட்டெயில் எதுவுமே கிடையாது. அதான் சரி இப்ப ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் சரி உங்களுக்கு போன் பண்ணேன். இன்னும் டச்ல இருக்கீங்களா அவங்க கூட? ஏன்னா கோயம்புத்தூருக்கு போயிட்டீங்க நீங்க, இன்னும் பேசிட்டு இருக்கீங்களா அவங்களோட? இல்ல மேம், பேசல. 6 மாசம் ஆச்சு பாத்து. 6 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த மந்த் எண்ட்ல போறேன் ஊருக்கு. ஓகே. பாக்குறதுக்காக. அவன் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறான். ஓகே. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் 2 பேரும் ஒரே சர்ச் தான்.
ஓகே ஓகே. சோ எந்த விதத்துலயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது? கல்யாணம் இல்ல அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஃபியூச்சர் டிசைட் பண்ணோம்னா பிரச்சனை இல்ல. ஆமா. ஓகே ஓகே. சோ அப்படி இருக்குன்னா அப்பயே நீங்க வந்து டைரக்டாவே அவங்க கிட்ட இந்த வாட்டி போறப்ப ப்ரோபோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஏன்னா இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் அவன் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜெராக்ஸ் கடையில டெய்லி அவனை பாக்குறதுக்காக டெய்லி ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் மட்டும் எடுப்பேன். அந்த மாதிரி போய் எடுத்து வீடு செல்ஃப் ஃபுல்லா ஜெராக்ஸ் பேப்பர் நிறைஞ்சது. ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க உங்களோட லவ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதுல பேசணுங்கிற ஸ்டேஜ்ல தான் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா போகும்போது அதுக்குள்ள அவங்க காலேஜ் அட்மிஷன் கிடைச்சி காலேஜ் போயிட்டாங்க. அப்படியா? ஓகே. அப்ப வந்து டெய்லி வந்து காலையிலயும் சாயங்காலமும் காலேஜ் போகும்போது அவங்க பஸ் ஸ்டாப்ல போய் ஆப்போசிட்ல இருந்து பாக்குறது, ஈவினிங் வரும்போது பாக்குறது, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் பேச முடியல. கடைசியா போகும்போது சர்ச்சில் வச்சு பாக்கும்போது சொல்லிட்டு தான் போனேன். போகும்போது இல்ல எங்க வீட்டுல வந்து எதுவும் தெரிஞ்சதுன்னா நீங்க அவங்க பாக்குறீங்க தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், அதனால வந்து மேக்ஸிமம் சர்ச்சில் வச்சு எதுவும் என்ன பேசிடாதீங்க அப்படின்னா. பாக்கணும் அப்படின்னாலே வந்து சர்ச் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற சோர்ஸ். வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. எப்போ அவங்க வீட்டுல யாராவது பேரண்ட்ஸ் யாராவது கூட இருப்பாங்க. ஓகே ஓகே. ஏன் பேசாம நீங்க அவங்க வீட்லயே போய் கேட்க கூடாது? ரொம்ப தைரியம் ஜாஸ்தி இருக்கணும்ல இது பண்றதுக்கு. எனக்கு ஆசைதான். ஆல்ரெடி எங்க வீட்டுக்கு தெரியும். வீட்டுல எல்லாம் சர்ச்சுக்கு வரனால வீட்டுல எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். வீட்லயே பார்த்து எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கு வீட்லயே யோசிக்கிறாங்க. ஓகே. யாராவது ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். பேசிட்டு சொல்லு நாங்க போய் அவங்க வீட்டுல பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. அப்ப நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது பண்ணிருங்க. அதான் பண்றேன். அதான் எப்படி என்ன பேசினா எதுவும் கோபப்பட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான். அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசா அதை பத்தி யோசிக்க கூடாது. ஏன்னா 6 மாசம் விட்டதே வந்து நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஓகே. 6 மாசமே விட்டது. இப்ப நீங்க போயிட்டு மறுபடியும் பேசிருங்க. ஏன்னா மனசு இருக்கிறது வந்து பேசாம போயாச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். பேசிட்டீங்கன்னா உங்களுக்கும் கிளியர் ஆயிடும்ல இருக்கு இல்ல அப்படின்ட்டு. நீங்க அதுக்கப்புறம் அடுத்து உங்க என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போலாம்ல. கண்டிப்பா. சோ அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப போயிட்டு நீங்க போறப்போ கண்டிப்பா அவங்க கிட்ட பேசிட்டு உங்களோட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. ஸோ எஸ்ங்க, எதை நான் சொன்ன மாதிரி லவ் பண்றப்போ எப்படி சொல்றதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ எஸ், அதை பத்தி நம்ம வந்து நான் பேசினா நிறையவே பேசிட்டே போல. நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 சொல்லுங்க மேடம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார் உங்க பேரு? என் பேர் இளையராஜா மேடம். ஜெயராஜ்? இளையராஜா. சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்றீங்க நீங்க? மேடம் தர்மபுரியில இருந்து கால் பண்றேன் மேடம். தர்மபுரியில இருந்து கால் பண்றீங்க. சொல்லுங்கப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கெட்டலை கிராமத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். என்னப்பா? தர்மபுரி கெட்டலை கிராமத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, என்ன 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 சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இளையராஜா நீங்க? இல்லைங்க மேடம், எனக்கு என் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க மேடம். 3 வருஷம் ஆகுது. ஓகே. ஒரு சின்ன லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணிட்டா, சின்ன சண்டைங்க மேடம். ஓகே. அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மேடம். நானே எவ்வளவு கன்சல்ட் பண்ணா வர மாட்டேங்கிறாங்க மேடம். குழந்தை இருக்காப்பா? இல்லைங்க மேடம். பிரச்சனை எதனால? என்ன மேடம்? இல்ல, பிரச்சனை எதனால உங்களுக்குள்ள சண்டை வருது? இல்லைங்க மேடம், என் போன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. சரி, நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. சரி, அதனால கேட்டாங்க. சரி சொல்லல, சொல்லல. சரி, அதனால கோச்சிங். சரி, இப்ப போய் பேசிட்டீங்களா? அவங்க கிட்ட பேசிட்டு வந்தீங்களா? சாரி சொன்னீங்களா? சாரி சொன்னாங்க. இல்ல முடியாது, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகே. ஆனா அப்படி சொல்லாதீங்க. மறுபடியும் போய் சாரி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அண்ட் உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வந்து நைட் 10 மணிக்கு மேல கால் பண்ணது நல்லது இல்லைன்னு கொஞ்சம் சொல்லி வைங்க. இல்லை மேடம், ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மேடம். ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு ஏதோ டவுட்டு, சப்ஜெக்ட் இது மாதிரி டவுட்னு நானே தான் கால் பண்ண சொன்னா கால் பண்ணாங்க மேடம். நீங்க இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். என்ன ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா?
லவ் மேரேஜ் மேடம், அதெல்லாம் சேவ் பண்ணிட்டேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. என்ன வயசாகுதுப்பா உங்களுக்கு? 25 மேடம். ஓ 25. ஓகே ஓகே ஓகே. சரி சரிப்பா. ஓகே, நீங்க போய் பேசி பாருங்க, கன்வின்ஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாமே ஓகே ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்ப்பா. ஓகே மேடம். யப், தேங்க்யூ. சீரியஸா வந்து இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய நமக்கு லைஃப்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ, பெப்பர்ஸ் டிவிக்கு மனவிட்டு பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுத்த தேவதை ரம்யா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா நீங்க? யாருன்னு கெஸ் பண்ணுங்க. எனக்கு உங்க பேர் தெரியும். பேர் சொல்லுங்க. திருச்சியில இருந்து கால் பண்றீங்க. ஜீனத் பேகம். ஜீனத், கண்டிப்பா உங்க வாய்ஸ் கேட்டா எனக்கு தெரியாதா? அதுவும் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு தமிழ்ல வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு விஷ் பண்றாங்கன்னா எனக்கு கண்டிப்பா அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்க, போன வாரம் ரொம்ப மிஸ் பண்ணோம், போன வாரம் வரல. ஓகே ஜீனத். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேசணும், அதை அடுத்த வாரம் பேசிக்கிறேன். இது சிம்பிளா பேசிக்கலாம். ஓகே, நிறைய விஷயம் இருக்கு. அப்படியா ஜீனத்? நிறைய விஷயம் இருக்கா ஜீனத்? வந்திருக்கேன், டைம் இல்ல, பேசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அடுத்த வாரம். ஓகே ஜீனத், அடுத்த வாரம் உங்ககிட்ட பேசணுன்ற மைண்ட் செட்டோட கிளம்பி வந்துடுறேன் நானு. ஆமா, மீது நிறைய விஷயம் இருக்கு. அப்படியா? ஓகே. ஆமா, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தானே இருக்கு ப்ரோக்ராம் முடியும். செம்ம தெளிவா தான் கால் பண்றீங்க போல இருக்கே. வெரி குட். நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவளுக்கு விஷ் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே. அவங்க பேரு? ஆக்சுவலி இது விஷிங் ஷோ கிடையாது, இது பர்த்டே வந்து விஷ் பண்றது கிடையாது. நான் ஜீனத்காக மட்டும் நான் இதை பண்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போன வாரம் எங்க அப்பா அம்மாக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகே ஓகே. சோ ஜீனத், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜீனத் நீங்க? நான் பிகாம் சிஏ பண்ணிட்டு இருக்கேன். என்ன மறந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு தெரியும். பட் சிஏ வந்து அப்படியே சைமல்டேனியஸா போடும். புரியல. இல்ல, பிகாம் சிஏ வந்து சைமல்டேனியஸா படிச்சிட்டு இருக்கீங்களான்னு. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். ஓகே 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 ஜீனத், thank you so much for calling ஜீனத். அடுத்த வாரம் கண்டிப்பா கால் பண்ணுவேன். ஓகேவா? thank you மா வெயிட்டிங். நிறைய விஷயம் பேசணும். கண்டிப்பாமா. thank you so much for calling மா. bye good night. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாரம் வந்து நான் ஒரே விஷயம் சொல்லிக்க நினைக்கிறேன். மனிதர்கள் அதிகமாக விரும்புங்கள். மனிதர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரையும் விரும்ப சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனிதனை மனிதனாக விரும்புங்கள், பொருட்களை பொருட்களாக விரும்புங்கள். இது பண்ணிட்டா வந்து நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோட நம்ம இந்த ஷோவை இப்போ நான் வந்து இந்த வாரம் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே டைம்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாபா அண்ட் குட் நைட் ஃப்ரம் ரம்யா.